வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. 300 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தி பங்கேற்ற மாரத்தான் போட்டியில் பரிசு கொடுக்காமல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தலைமறைவானதால் போட்டியில் பங்கேற்றவர்கள் தேனி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். தர்ஷினி, ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு தனியார் அமைப்பு தேனியில மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடத்தப்படும் என கடந்த 2 மாதங்களாக ஆன்லைன்ல இது குறித்து தகவலை பதிவு செய்திருந்தாங்க. அதாவது இந்த போட்டியில பங்கேற்பதற்கு 300 ரூபாய் நுழைவு கட்டணம் என்றும் 300 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தி பங்கேற்பவர்களுக்கு தங்கும் இடம் மற்றும் சாப்பாடு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் கூறப்பட்டது. இந்த மாரத்தான் போட்டி தேனி மாவட்ட காவல்துறையும் இணைந்து நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இன்று காலை மாரத்தான் போட்டி துவங்கிய நிலையில முதல் கட்டமாக பெண்கள் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியின் போதே பார்த்தோம்னா ஓடுபவருக்கு சரியான பேட்ச் கொடுக்கவில்லை. யார் முன்னால் வருகிறார், யார் பின்னால் வருகிறார்கள் என்பது தெரியாத அளவுக்கு இருந்த நிலையில மற்ற மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற வந்தவர்கள் இது குறித்து போட்டி நடத்தியவர்களிடம் விளக்கம் கேட்ட நிலையில அவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடினார்கள். மேலும் பார்த்தோம்னா 250 சைக்கிள் வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில 100 சைக்கிள் மட்டும் அங்க இருந்ததை கண்ட போட்டியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பலர் அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஆளாளுக்கு தப்பி தலைமறைவானார்கள். இதனால பாதிக்கப்பட்டதாக பார்த்தோம்னா அந்த மாரத்தான் போட்டிக்கு பெங்களூர் வந்திருக்காங்க, சென்னையில வந்திருக்காங்க, ஊட்டியிலிருந்து வந்திருக்காங்க மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்டை மாநிலத்தில் கேரளா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வந்திருக்காங்க. தங்களுக்கு சரியான முறையில போட்டி ஏற்பாடு செய்யாத நிர்வாகத்தின் மீதும் இதுக்கு உடனடியாக இருந்த காவல்துறையின் மீதும் இவர்கள் நடவடிக்கை கண்டித்து ஒரு 3 மணி நேரமாக இவர்கள் சாலையில தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறை தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தற்போது மறியல் தொடர்ந்து நடந்து வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.